ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா கொத்து பரோட்டா செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது தேவையான பொருட்கள் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே மிளகா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்காங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே தக்காளி வதங்கட்டு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் நல்லா மிச்சம் அடிச்சுட்டு இது ஒரு ஸ்பூன் வெறுமாத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டை சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா இருந்துச்சு. இப்போ பரோட்டா போட்டுக்கலாம். நான் நல்லா கொத்த முடியான்னு சொல்லிட்டு நான் பரோட்டாவை பிச்சு வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். பரோட்டா போட்டுக்கோங்க. நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கையால் பிச்சுருங்க. எனக்கு கொத்த முடியாது, நீங்கள் கடையில் கொத்துற மாதிரி. அதனால நம்ம பரோட்டா போட்டுட்டோம். அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பரோட்டா போட்டு லைட்டாக கிளறும் போதே சால்னா ஊற்றி கிளறிக்கோங்க. நான் தனியாக சால்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ சால்னா ஊற்றிக்கலாம். காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே சொல்லாமலே ஓடி போனானே வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு உன்னுடைய வேறு நாடு. இப்போ சால்னா ஊற்றியாச்சு, நல்லா கிளறிக்கலாம். அந்த விண்ணி நீ அடி இன்னும் நல்லா குத்தி விட்டு கலரிக்கோங்க. கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.